ஹை கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன் சர்வைவல் சீரீஸோட பார்ட் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு ஆரம்பித்தாச்சு. எப்படி இந்த வேர்ல்டில் ஓபியாக வளர்ந்து பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி சும்மா நிறைய டைமண்டு எல்லாத்தையும் மைன் பண்ணி பயங்கரமாக எடுக்க போகிறோன்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இங்கே ஒரு மாடு இருக்குது. இந்த மாடை மட்டும் போட்டு தள்ளிட்டு அதுக்கிட்ட இது மட்டும் எடுத்துப்போம், மீட்டை. ஓகேங்க, இப்போ கீழே போயிட்டு ஹேபெல்ஸ் எல்லாம் மைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஹேபெல்ஸ் வந்து கொஞ்சம் தேவை, ஏன்னா ஃபுட்டுக்கு வந்து கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது. ஓகே, 7 ஹேபெல்ஸ் இருக்குது. ஓகே, போய் நம்ம போய் இதை மட்டும் கிராஃப்ட் பண்ணிடுவோம், அதாவது ப்ரெட்டை மட்டும் கிராஃப்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இது ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர்னால உங்களுக்கு பேக்ரவுண்டில் கேம் சவுண்ட் மட்டும் இருக்காது. ஸோ ஓகேங்களா, கேம் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மியாக இல்லை, இருக்கவே இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம அதை பர்ஃபெக்டாக மாற்றிடலாம். ஓகேங்க, நம்ம போயிட்டு ஸ்டோன் டூல்ஸுக்கு மட்டும் நம்ம கடற்கடன்னு அப்கிரேட் ஆகிடுவோம். ஓகே, சீக்கிரம் போடா ஸ்டோன் டூல்ஸ். இந்த இடத்துல மைன் பண்ணுவோம், ஏன்னா இந்த இடத்துல தான் வாஸ்துப்படி கரெக்டாக இருக்குது. அப்புறம் அப்படி மைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த வேர்ல்டு சும்மா பயங்கரமாக போகும். ஓகே, ஜஸ்ட்டு ஃபார் ஃபன். ஓகேங்க, இங்கே போயிட்டு ஒரு 18 ஸ்டோனு மைன் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா? ஓகே கரெக்டாக 9 10 11 12 13 14 ஐயோ 15 16 17 ஓகே 18. ஓகேங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மேலே போயிட்டு ஃபுல்லாக ஸ்டோன் டூல்ஸுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் வந்து இந்த ஜாம்பி மண்டையை எவனா வந்தாலும் அவங்களை ஈஸியாக போட்டு தள்ளுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போ அந்த அயன் கோலம் பார்த்தாலே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. பாடி பில்டர் மாதிரி இருக்கிறான். அவனெல்லாம் நம்ம அடித்தோம்னா இப்போ அடிக்க முடியாது, அவன் போட்டு நம்மளை நசுக்கி போட்டுருவான். ஓகே, ஒரு ஸ்பியரு, ஒரு ஆக்ஸு, ஒரு பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு இது என்னது ஷவல் செய்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட இது இல்லை, உட்டு பத்தாத காரணத்தினால போயிட்டு உட்டை மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு வந்து திரும்பவும் கிராஃப்டிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஷவலை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பொருளெல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வீடு வேணும். ஸோ அந்த வீடை வந்து தேடுவோம். இருங்க, எந்த வீட்டில் போய் தங்கலாம்? நம்ம இந்த வீட்டுக்கு போகலாமா? வேணாம், இங்கே இந்த வீடு நல்லா இல்லை. ஓகே, பெருசாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் மைன் பண்ணேன் உட்டை, அந்த வீட்டில் போய் தங்கிப்போம் நம்ம. ஓகே, இங்கே இந்த வீடு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு இது யாராங்க படிக்கட்டை எங்கே போட்டது? படிக்கட்டை உடச்சிட்டு இங்கே நம்மளோட பொருள்லாம் வச்சுப்போம். இல்லை, நம்ம தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வச்சுப்போம் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தூங்கிடுவோம். தூங்கினதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக எல்லா வேலையும் பண்ணுவோம். ஓகேங்க, விடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட பொருள் எல்லாத்தையும் எடுத்து இங்கே கரெக்டாக லைனாக அடுக்கி வச்சுருவோம். ஓகே, ஃபர்னன்ஸ் எடுத்து இப்படி போடுறா. ஓகே, இப்போ நம்ம வெளியே போயிட்டு எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? எதனா பண்ணுவோம், எதனா கேவ் கிடைக்குதான்னு பார்ப்போம். அண்ட் கேவுக்கு போகிறதுக்குலாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அதனால் போயிட்டு நம்ம சார்கோலை வந்து ஃபர்ஸ்ட்டு மைன் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ சார்கோல் வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளுக்கு. சார்கோலை மைன் பண்ணி டார்ச்சு செஞ்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து வர இதில் டார்ச் எடுத்துகிட்டு போய் நம்ம கேவில் லைட் அப் பண்ணி மைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா கேவ் வந்து கொஞ்சம் இருட்டாக டார்க்காக இருக்கும், நம்மளால் அங்கே நார்மலாக போக முடியாது, லைட் வசதி எதுவும் இல்லாமல். ஸோ அதனால தான் வந்து டார்ச்சு. ஓகே, சீக்கிரம் போய் இந்த மரத்தோட ஓகேங்க நம்மள்ட்ட இதெல்லாம் உடச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் தென் அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க, மரத்தை எல்லாத்தையும் மைன் பண்ணுவோம். 17 18 போயிடுவோமா? போதுமா? இல்லை, எக்ஸ்ட்ரா மைன் பண்ணிப்போம். இல்லைங்க, ஒரு 20 27 அந்த மாதிரி மைன் பண்ணிப்போம். 27லாம் வேணாம். ஓகே, கரெக்டாக இருக்கும். ஓகே, போவோம். 22 23 24 25 26 27 ஓகே, கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஓகேங்க, சீக்கிரம் போடா வீட்டுக்கு. ஓகே, நம்மள்ட்டமா இப்போ வீட்டுக்கு போயிட்டு
இந்த வேலையெல்லாம் செஞ்சுருவோம் முதல்ல நம்ம. ஓகே ஓகேங்க, நம்ம ஸ்டிக்கு வந்து முதல்ல ரெடி பண்ணிடுவோம். ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கை செஞ்சுட்டு இந்த உட் எடுத்து நம்ம ஃபர்னஸில் போட்டாலே போதும், எல்லாமே வந்து ரெடி ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக்கு இன்னும் கூட கிராஃப்ட் பண்ணிப்போம். இன்னும் நிறைய ஸ்டிக் இருந்தால் கூட பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. ஓகே, ஸ்டிக்கு எவ்வளோ, ஒரு ஸ்டாக்கு ரெடி பண்ணுவோமா? இல்லை, ஒரு ஸ்டாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 12 வந்திருக்கு. ஓகேங்க, ஒரு ஸ்டாக் ஸ்டிக் எடுத்து அதில் போட்டு நம்ம அப்படியே எதனா இந்த வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா வில்லேஜுக்குள்ளே எதனா வச்சுக்கிட்டு வெளியே போய் தேடக்கூடாது. ஓகேங்க, ஃபஸ்ட்டு ப்ரெட்டை சாப்பிட்றோம். ப்ரெட்டை சாப்பிட்டு வேறு எதனா பண்ணுவோமா? இந்த இடத்துல எதனா இருக்கா? இங்கே ஒரு வில்லேஜ் மாட்டிகிட்டு இருக்கான் உள்ளே, எதுனா யூஸ் ஆகும். அப்புறமா நான் ட்ராப் பண்ணி விட்ருவோம். ஓகேங்க, இங்கே பாருங்க ஆமெல்லாம் போயிட்டுருக்குது பொறுமையாக. ஓகே, நம்ம போயிட்டு இங்கே நான் வந்து எதனா கேவ் இருக்கா? அங்கே பாருங்க லாவா கைஸ், அங்கே பாருங்க கைஸ், நம்மளுக்கு லாவா கிடச்சிருச்சு கைஸ். நம்ம சீக்கிரமாக அந்த லாவா கொண்ட போயிட்டு அந்த சைடு எதனா கேவ் இருக்கான்னு தேடி பார்ப்போம் கைஸ். ஓகே, சீக்கிரம் போட மாட்டியா? ஓகே, இந்த சைடில் எதனா இருக்கா? அதுக்கப்புறம் இங்கே சுகர் கேன்ஸ் கொஞ்சம் இருக்குது. சுகர் கேன்ஸ் மைன் பண்ணிப்போம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம சுகர் கேன் வந்து நமக்கு தேவை. ஓகே, இங்கே எதனா இருக்குங்களா? இங்கேயும் எதுவும் இல்லை. ஓகே, இது என்னடா இடம்? இது டெசர்ட்டா? இது என்னடா இது நீட்டிக்கிட்டே தான் நிற்கிது சாண்டு? பெஸ்ட் கேவுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேவு தான். இருங்க, இங்கே தானே அயன் இருக்கா? ஃபஸ்ட்டு நம்ம அங்கே கேவு பார்த்துட்டேன். இருங்க, எவ்வளோ பெருசுன்னு தான் தெரிலண்ணா. ஓகே, சீக்கிரம் போட மாட்டியா? கைஸ், இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய கேவு. யோப்பா, ஐயோ, எவன்டா அது அடிக்கிறது? கைஸ், எவனா அடிக்கிறான்? ஸ்கெலிட்டன் மாட்டேன். ஓகே, ஐயோ, திரும்ப அடிக்கிறானே. மேலே ஏற முடியல. டேய் ஸ்கெலிட்டன், டேய் மண்டையா ஓடுறா. எங்க இவனாங்க அடிக்கிறான். டேய் சொட்ட மண்டையா ஸ்கெலிட்டன், டேய் ஓடுறா ஸ்கெலிட்டனே. என்னங்க இந்த சைடு இப்படி வந்தா? ஐயோ, இங்கே டெட் எண்டு. எவ்வளோ பெரிய பள்ளம், என்ன மாதிரி இருக்கு பாருங்க கேவு. எப்போ நம்ம மேலே மட்டும், ஐயோ க்ரீப்பரு போட்டு சரியான பிளாஸ்ட்டு வெடிச்சிட்டான். ஏங்க அந்த சொட்ட மண்டையா நம்மளை போட்டு அடிக்கிறாங்க. டேய் ஸ்கெலிட்டன், டேய் சொட்ட மண்டையா ஓடுறா. நம்ம போய் ப்ரெட்டை சாப்பிடுவோம். கொஞ்சம் ரீஜெனரேஷன் பண்ணிட்டு வந்து அடிப்போனுங்களே. சீக்கிரம் சாப்பிட்றோம். ஓகே, சீக்கிரம் போடா. மேலே போயிட்டு ஃபஸ்ட்டாக நம்ம மேலே போயிடுவோம். இருங்க, இப்போ ஃபஸ்ட்டு மேலே போகிறதுக்கான வழியை தான் நம்ம திங்க் பண்ணோம். இங்கே எதனா இருக்கானுங்களா? எவனும் இல்லை. இப்போ ஐயோ ஏங்க என்னங்க மாற்றி அடிக்கிறாங்க கைஸ். ஓ, ஏறா. அவ்வளோதாங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே வந்தாச்சு. ஓகே, நம்ம மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக சர்ன்னு போயிடுவோம். அதுக்கு மேலே போடா. கைஸ், யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஓகே, நம்ம வீட்டுக்கு சரன்னு போயிடுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. இருங்க, அயன் ஆர்மர்லாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ வேணும். கேவுக்கு போகிறதுக்கு மெயினாக ஷீல்டு இருக்கணும். அப்போ தான் யாரும் அடித்தா கூட நம்மளை ஷீல்டு வந்து தடுக்கும். ஓகே, இப்போ நம்ம ஷீல்டுக்கு என்ன பண்ணுவோம்? இவன் அயன் குளம் இருக்கான்ல, அவனை போட்டு தள்ளிடுவோமா? இருங்க, அயன் குளம் போட்டு தள்ளிடுவோம் நம்ம. இது இருக்கான் பாருங்க அயனு. டேய் பாடி பில்டரே தள்ளுறா, இன்றைக்கி படுறா, இன்றைக்கி ஒரு காலி. ஓகே, டேய் மண்டியா. ஓகேங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு அடி சரியான அடி. மேலே ஏற போகிறாண்ணா? இல்லை அடிக்கல கைஸ், அடிக்கல. கேட்ட மாட்டோமா நீ ஒன்று சீக்கிரம் அடிப்போம். ஆனால் கிரிட்டிக்கல் ஹிட் ஆக மாட்டேங்குது. ஹைட்டு ரொம்ப ஹைட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ ஆகுது கிரிட்டிக்கல் ஹிட்டு. லைக் என்னடா இது கிரிட்டிக்கல் ஹிட்டு ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஓகே, டமால் அயன்குளம் போட்டு அடிப்போம். எத்தனை எனக்கு கொடுக்குறான்னு பார்ப்போம். அயன்குளமே எப்பா சாகையில கொஞ்சம் நல்ல அயனை கொடுப்பா. எத்தனை அயன்? 5 அயன் கொடுத்துருக்கான். சூப்பர், பரவாயில்ல, 5 கொடுத்துருக்கான். இதை வச்சு நம்ம இது செஞ்சுப்போம். ஷீல்டு 1, அதுக்கப்புறம் ஸ்வாடு, அதுக்கப்புறம் இது செஞ்சுப்போம். மண்டையா மூக்கா
அவன் மூக்கை பாருங்களேன் எப்படி நீட்டிட்டு நிற்குது. ஏதோ முள்ளங்கி மாதிரியே இருக்கு அவன் மூக்கு. ஓகே, இப்போ நம்ம டார்ச்சை மட்டும் கடற்கலான்னு கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஷீல்டு மட்டும் செஞ்சுப்போம். இவங்க ஷீல்டு செய்கிறதுக்கு இது இல்லையா, உட்டு பத்தலையா, உட்டை மட்டும் மைன் பண்ணிட்டு வரோம். ஓகே, சீக்கிரம் மைன் பண்ணுறா. ஓகே, கரெக்டாக இருக்கும். உட்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்வாடு, ஆக்ஸு இது எல்லாத்தையும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக ஸ்வாடு ஸ்பியர் செஞ்சுப்போம். ஏன்னா லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்கிறதுக்கு ஸ்பியர், ஜாம்பி பக்கத்தில் இருந்தானுங்கன்னா ஸ்வாடு வச்சு அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, டமால் இதை கிராஃப்ட் பண்ணுவோம். ஓகே, சீக்கிரம் பண்ணுறா. ஒரு ஸ்பியரு. ஓகே, கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, இப்போ போகிறேன் பாருங்க, நல்லா ப்ரிப்பேர்டாக போகிறேன். இப்போ அந்த கேவுக்கு போயிட்டு பயங்கரமான இதை சம்பவத்தை பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் சுகர் கேன்ஸ்லாம் இருக்குது கையில், இதெல்லாம் நட்டு விட்ருவாங்க. ஓகே, சீக்கிரம் நடுறா. ஓகே, 8 இதுவும் காலி. ஓகேங்க, இங்கே இதெல்லாம் இருக்கா? இருங்க, இப்போ கேவுக்கு போயிட்டு இன்றைக்கி அடி எல்லாருக்கும் சரியான அடி இருக்குது பாருங்க. அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு க்ரீப்பர் மண்டையை அப்படியே திருவி கலட்டி அனுப்பி விட்ருவோம். கேவ் எப்படி இந்த சைடா? ஓகே கைஸ், யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓகே, இந்த மாடெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுவோம். நான் ஃபுட்டு கொஞ்சம் வேணும். டேய், நீ எங்கடா போகிற? அங்கே போய் ஒளிராரான் இவர். இப்படிலாம் பண்ணால் நாங்கள் விட்ருவோமாடா? ஏங்க இருங்க, இங்கே வில்லேஜர் ஒருத்தன் இருக்கான். இவனை இப்படியே ட்ராப் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா அவன் பின்னாடி எதனா ஃபார்ம் கட்டுறதுக்கு யூஸ் ஆவான். ஓகே, இது மேலே ஒன்று போட்டு விட்ருவோமா? இருங்க, உள்ளே போய் வர முடியுதா? ஓகே, வர முடியல. கரெக்டாக இருக்குது. டேய், இந்த பூனை வேறு. இருங்க, நம்ம வெளியே போனோமே இப்போ. இருங்க, ஐயோ பூனை தெரியாமல் முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இதை எடுத்து இது மேலே போட்டுருவோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம சீக்கிரமாக கிளம்பி கேவுக்கு மட்டும் போயிடுவோம். கேவோட ரூட்டை வேறு நான் மறந்துட்டேன். இருங்க, எப்படி போகணும்? ஓகே, எக்ஸ்பினாடா இப்படி செதறி கிடக்கு கீழே, வேஸ்ட்டாக கிடக்கு. ஓகே, அந்த எக்ஸ்பீஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வேறு எதனா மிஸ் பண்ணுற போகிறோம். ஓகே, டார்ச்செல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இருங்க, இப்போ எத்தனை வருது? 24 எக்ஸ்ட்ரா. இப்போ 12 டார்ச்சு கிடைக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஆமாம், ஒரு ஸ்டாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 12 டார்ச் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கேவுக்கு போயிடுவோமா? இருங்க, நம்ம இப்போ கேவுக்கு போயிடுவோம். ஓகே, எந்த சைடுன்னு எனக்கு கொஞ்சம் சரியாக ஞாபகம் இல்லைன்னா கரெக்டாக போயிருப்பேன். இப்படியா? இந்த சைடு எதனா இருக்கா? ஓகே, இப்படி போய் எதனா இருக்கா பார்ப்போம். இங்கே எதனா இருக்கா? எங்க கேவை வேறு ஆனாங்கன்னா நான் மறந்துடுறேன். இது ஒரு கடுப்பான வேலையாக இருக்குங்க. கேவை இப்படியா அப்படியான்ற மறந்துடுறேன். நம்ம ரெண்டர் டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துவோம். இருங்க ஒரே நிமிஷம் இங்கே பார்த்துக்கிறேன். நாட்டு லிஸ்ட்டு, இதுதான் நாட்டு லிஸ்ட். அப்போ புது அப்டேட்டில் வந்தது. ஓகே, நம்ம கேவை போயிட்டு எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேவை கண்டுபிடிக்கணும். ஓகே, சீக்கிரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நல்லது. அப்புறம் எவனா க்ரீப்பர் டமால் நம்ம ஜட்டி உள்ள போய் எதனா வெடிச்சிட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்க, இருங்க, ரெண்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, 6ல் வைப்போம். கரெக்டாக இருக்குது. இப்போ வர்றா. இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போகிறோம். கேவில் எல்லாரையும் போட்டு அடிக்கிற அடி நொறுக்குறோம். ஓகே, லாவா இங்கே தான் இருக்குது. நம்ம இருங்க தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு போவோம். இதனடா வீடு சூப்பராக பயங்கரமாக பெருசாக கட்டி வச்சுருக்குறீங்க, நல்லா இருக்கே. ஓகே, டைனிங் டேபிள்லாம் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். இதை பாருங்கள், படிக்கட்டெலாம் வச்சு சேர்லாம் வச்சு பயங்கர க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்காங்க இந்த வில்லேஜு. ஓகே கைஸ், சீக்கிரமாக நம்ம போவோம். கேவுக்கு போயிட்டு இன்றைக்கி பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த கேவில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அது இல்லாமல் நான் கொஞ்சம் மாடியில் உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். அந்த காக்கா கத்துற சவுண்டு, பட்டாசு அடிக்கிற சவுண்ட்லாம் கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும்.
அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்க, குதிச்சாச்சு. இப்போ வாங்கடா, இப்போ எவனா சண்டைக்கு வந்து பாருங்களா, டேய் தொட்டு பாருங்களா என்ன. ஓகே, ஃபஸ்ட்டு டார்ச் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் வச்சுருவோம். இங்கே வேறு இங்கே ஒரு டார்ச்சு. டேய் ஸ்கெலிட்டன் மண்டையா, டேய் இவன் தாங்க காரணம் எல்லாத்துக்கும். ஏய் க்ரீப்பர் போடுறா டேய். எப்போ நான் சொன்ன மாதிரி க்ரீப்பர் ஒருத்தன் டமால்னு வெடிச்சிட்டான். நான் போயிட்டு இவனை ஸ்பியரை வச்சு போட்டு தள்ளுவான். சாவுடா மண்டியா, சாவுடா டேய், சொட்ட மண்டியா டேய், போடா சொட்ட மண்டியா, சாவு சொட்டையா டேய், வெளியே போடா. செத்துட்டானா? இல்லை சாகலை. போடு குத்துறா, சாவுடா மண்டியா. அதுக்கப்புறம் இனிமேல் இந்த கேவில் யாராலையுமே கால் வைக்க முடியாது. நான் வந்துட்டேன்ல, இப்போ வருங்க சும்மா பயங்கரமாக மாற்றுவோம் அந்த கேவை. இருக்கிற லூட்டி எல்லாத்தையும் அடிப்போம். ஓகே டேய், அங்கேருந்து அவங்க அம்பு விடுறது நம்மளுக்கு. ஓகே இருங்க, நம்ம வந்து இது அவன் நம்மக்கிட்ட ஒரு அம்பு இருக்குது. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெலிட்டனை கொண்டோம்ல, அவன் அம்பு எடுத்து அவனை அந்த ஸ்கெலிட்டனுங்களே அடிப்போம். ஓகே டேய், சண்டை முட்டி விட்டாச்சு அவங்களுக்கு. போடுறா குத்துறான், அவன் மண்டையில் போடுறான். போடு சரியான ஷாட்டு. டேய் ஐயோ, யார் அது நம்மளை பின்னாடி அடிக்கிறது? ஏங்க நம்ம அவனை அடிக்கிறாங்க. போடுறா ஷாட்டு, வாங்க ஐயோ ஏங்க அவன் கையில் வேறு ஏதோ வச்சுருக்கான். சாம்பி பையன் கையில் வேறு ஏதோ வச்சுருக்கான். ஐயோ ஏங்க என்னங்க இது? ஆடா கன்றாவியே, இப்படி செத்துட்டேனே நான். போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம லூட்டை திரும்பவும் போய் எடுப்போம். இருங்க, இப்போ இந்த வாட்டி மிஸ் ஆகாது. கன்ஃபார்ம் போயிட்டு எல்லா லூட்டையும் பயங்கரமாக லூட் அடிச்சுட்டு வந்துடுவோம். இருங்க, சீக்கிரம் போடா மண்டியா. ஓகே, யாரா பார்த்துட்ருக்கீங்கன்னா யாரான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லோரும் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்ற ஒரு சின்ன நம்பிக்கை. அண்ட் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, இவன் ஏங்க என்னங்கம்மா? ஐயோயோ, இவனை போன வாட்டி போட்டு தள்ளினதுக்கு கூட்டத்தையே கூப்பிட்டு வந்துட்டான். இதில் இந்த குள்ள சாம்பிலாம் வந்துட்டாங்க, குட்டி சாம்பிலாம் வந்துட்டான். டேய் குட்டையா டேய், போச்சு இவங்கிட்ட மாட்டி உயிர் பொழைச்சது. ஐயோ நெருப்பத்திட்டான். ஓடு தீயை வச்சுட்டான் நம்ம மேலே. ஓகேங்க, நம்ம மேலே ஓடிடுவோம். இருங்க, நம்ம ஓடிடுவோம். இங்கே இருக்கிறது வந்து டேஞ்சரு. சீக்கிரம் ஓடுறா. இங்கே இதெல்லாம் மிஸ் பண்ணிட போகிறேன். எல்லா பொருளையும் எடுத்துருவோம். ஏங்க என்ன மாதிரி வெறி குண்டை வேங்கியாக வராம பாருங்க. ஏறா. நம்ம ஷீல்டை மாட்டிட்டு வந்து அடிப்பானுங்களே. ஷீல்டு மட்டும் போட்டுக்கலாம். இருங்க, சீக்கிரமாக மேலே ஏறா. அவ்வளோதான், ஷீல்டை மாட்டியாச்சு. இப்போ பாருங்க, அடி பிரிச்சிருவோம் இவங்கள. ஓகே, குதிச்சுருவோமா? 3, 2, 1 டமால். ஏதாச்சும் ஸ்லைம் பிளாக்லாம் சுற்றிட்டு கிடக்குறான். நம்ம போய் இங்கே ரீஜெனரேஷன். ஐயோ ஏங்க என்னங்க இது? இப்படி அடி உளுந்துக்கிட்டே தான் இருக்குது, தொத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம சீக்கிரம் இருங்க, ப்ரெட்டை வந்து சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றோம். ப்ரெட்டை போடு சாப்பிடா மண்டியா, சொட்ட தலையா. ஓகே இருங்க, அந்த ஸ்டார் கேஸ் எப்படி போட்டுச்சு, அந்த படிக்கட்டு எப்படி போட்டு போயிடுவோமா? இதில் ஏறி அங்கே அதில். ஐயோயோ போச்சு. இப்போ இருங்க, இது இங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணிடுவோம். அதுவும் முடியலையா? இருங்க, உட்டு நம்ம கையில் ஒன்று இருக்குது. அந்த உட்டு எடுத்து அங்கே வச்சுப்போம். அங்கே வச்சு அது மேலே தவிட்டு அது மேலே போயிடுவோம். ஓகே, இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். ஜம்ப் பண்ணுறா முடியா? ஓகே இருங்க, பிக்கேக்ஸ் எங்கடா? ஓகே, பிக்கேக்ஸ் வச்சு மெயின் பண்ணிடுவோம். இங்கே எதனா அயனு கன்ஃபார்ம் கிடச்சிராதான்னு நானும் தேடி பார்க்குறேன். அயனு தான் கொஞ்சம் கிடைக்கல. இருங்க, இங்கே எதனா இருக்கா? டேய் மண்டியா, இவன் எங்கள் ஸ்கில்லிட்ட இங்கே ஒருத்தன் இருக்கான். இவனை இப்போ போட்டு தள்ளுவோம். நம்மளை கொள்றதுக்குனே வந்துக்கிட்டே இருக்காங்க. இருங்க, இவனை ஸ்பியரை வச்சு போட்டு தள்ளிடுவோம். நல்ல வேலை அந்த ஜாம்பி குடும்பமாக இருந்தாங்க, அவங்க டீஸ்பான் ஆகிட்டானுங்க. ஓகே, இங்கே என்னடா, இங்கே ஏதோ பெரிய கேவ் ஒன்று போகுது. இருங்க, அங்கே போய் கொஞ்சம் மைண்ட் பண்ணி பார்ப்போம் இங்கே எதனா இருக்கான்ட்டு. ஓகே, இங்கே எதனா இருக்கா? ஏங்க எவ்வளோ பெரிய கேவ் பாருங்க, சரியான கேவ். ஐயோ கிரீப்பரு. எப்பா இவங்க என்னங்க இப்படி சுற்றிக்கிட்டே இருக்காங்க நம்மளை கொள்றதுக்குன்னு. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய கேவுன்னு. கண்டிப்பாக அதில் டைமண்டு, எமரல்டு எல்லாமே இருக்கும்.
ஆனால் டைமண்ட் இங்கே கிடைக்கிறது வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய கேவாக இருக்குல்ல, கன்ஃபார்ம் நம்மளுக்கு எதனா டைமண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே ஒரு க்ரீப்பரு. ஓகே, இதுக்கு தான் கையில் ஷீல்டு வச்சுக்கிறது நம்ம. ஓகே, இங்கே எதனா இருக்கா? இங்கே கொஞ்சம் அயன்ஸ் இருக்குது. இந்த அயனை மைன் பண்ணிப்போம். டேய், யாரா நீ ஒரு நிம்மதியாக ஒரு அயனை மைன் பண்ண விட்றாங்களா இவங்க? சாப்பிட மாட்டியா, செத்து போடா. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அயனை மட்டும் மைன் பண்ணிடுவோம் சரசரன்னு. எத்தனை அயன் இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லோரும் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இதை நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இங்கே எதனா இருக்குது. கொஞ்சம் மேலெல்லாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா இவனா க்ரீப்பர் வந்து டம்மால் எதனா வெடிச்சிட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி தான் ஒரு வாட்டி நான் என் பழைய வேர்ல்டில் வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு, டமான்னு ஒரு சவுண்டு. என்ன அதுறான்னு திரும்பி பார்த்தா க்ரீப்பரு. அந்த மாதிரி இதெல்லாம் டம்ப் வே டு டை மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்க, 17 அயனு. இங்கே என்னடா 2 பேர் இருக்கீங்க? ஓகே, ஐயோ பூச்சி லேக் ஆகுது. கடவுளே, ஜாம்பி வேற வந்துட்டான். ஐயோ, இந்த நேரம் பார்த்து யாரோ கால் பண்ணுறாங்க. யாரும் இல்லை, என் தங்கச்சி தான் கால் பண்ணுது. ஓகே, நம்ம ஓடிடுவோம். இங்கே இருக்க தேவையில்ல, அப்படியே பேக் அடித்து சர்க்குன்னு ஓடிடுவோம். ஓகே, இந்த மண்டையனுங்க வேறு என்னங்க இப்படி வெறி கொண்ட வேங்கியா தருத்துறாங்க. டேய் நீங்களே மாற்றி அடிச்சுக்கிட்டு செத்துருங்கடா. டே பேசாத ஓடுறா. கைஸ், என்ன கைஸ் இது கொடுமை? என்னங்க இது? அட கன்றாவியே. ஓகே கைஸ், மறக்காமல் வீடியோ பார்த்தவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி பார்ட் 2ல் அந்த லூட் எல்லாத்தையும் நம்ம திரும்பவும் எடுத்தோமா இல்லையான்றதை பார்த்துருவோம். பை கைஸ்.